எல்லோருக்கும் வணக்கம். ஒரு தொழில் செய்யணும்னா நம்மளுடைய பணம் லாக் ஆகாம எந்த தொழிலுமே செய்ய முடியாது. ஒரு தோசை கடை போடணும்னா கூட 1 லட்ச ரூபாய்க்கு உள்ள லாக் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் ஒவ்வொரு தோசையை சுட்டு லாபம் பார்த்துக்க வேண்டியதுதான். இன்னைக்கும் கூட பாருங்க, நம்மளுடைய மார்க்கெட் 180 பாயிண்ட் இறங்கித்தான் இருக்கு. நம்ம பணத்தை எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. போற போக்க பார்த்தா நம்மளுடைய பணம் இன்னும் எத்தனை மாசத்துக்கு உள்ள லாக் ஆகிருக்கும்னே தெரியல. அதாவது கரடிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை தொடர்ந்து கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டே இருக்கு. எங்கேயுமே பெருசாக ரெக்கவரி அப்படின்றது ஆகவே இல்லை. அதனால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஆல்ரெடி 10% இறங்கிடுச்சு. இன்னொரு 10% இறங்குற மாதிரி இருந்ததுன்னா மார்க்கெட் எவ்வளவு தூரம் வரும்? நிஃப்டி 21,000 வரும்பொழுது தான் கிட்டத்தட்ட 20%, ஆல்ரெடி 10% இறங்கிட்டா இன்னொரு 10% இறங்குற மாதிரி இருந்தால் 2 days மூவிங் ஆவரேஜ், முக்கியமான ஆவரேஜ் உடச்சி கீழே 21,000 வரைக்கும் வந்ததுனா தான் மார்க்கெட்டே 20% இறங்குது. அப்போதான் உலகத்தில் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஆளுங்களாம் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, 20% இறங்குச்சுன்னா தான் நாங்கள் பியர் மார்க்கெட்டுன்னு ஒத்துக்குவோம். அது வரைக்கும் 2 days மூவிங் ஆவரேஜ் உடைச்சாலும் நாங்கள் ஒத்துக்கிட மாட்டோம், கீழே வந்தாலும் ஒத்துக்க மாட்டோம். 21,000க்கு கீழே 20,000 போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் நம்மளுடைய மார்க்கெட், இந்திய மார்க்கெட் பியர் மார்க்கெட்டாக இருக்கிறது ஒத்துக்குவோம் அப்படிம்பாங்க. நீங்கள் ஒத்துக்கிறது இருக்கட்டும் ஐயா, நாங்கள்லாம் ஆல்ரெடி கிட்டத்தட்ட 40%, 30% லாஸில் இருக்குது நிறைய ஷேர்கள். நீங்கள் ஒத்துக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஷேர் மார்க்கெட்டில் வாங்கி வச்ச ஷேர்களில் 80% இறங்கிட்டு தான் ஒத்துக்குவீங்களா? என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டு போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ 2 லட்ச ரூபா லாபத்தில் இருந்தது. இப்போ போய் எடுத்து பார்த்தா 1 லட்ச ரூபா தான் லாபத்தில் இருக்குது. நான் போய் ட்ரேடிங் அக்கௌண்ட் இன்னைக்கு பார்க்கவே இல்லையே. என்னன்னாலும் பரவாயில்ல, ஷேர் மார்க்கெட் தற்சமயத்துக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து 2 days மூவிங் ஆவரேஜை வந்து டச் பண்ணுறான். இந்த டச் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை ஒரு மாதம் இப்படியே இருந்து ஏதாவது டைரக்ஷன் எடுத்து மேலே வருவானா கீழே வருவானா அப்படின்றது தெரில. அதனால் நீ ஏதாவது ஒரு சைடு முடிவெடு. ஒன்றா ஒரு 22,000 பக்கத்தில் வா, இல்லைன்னா 24,000 பக்கத்தில் வா. நீ டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லி கம்முன்னு இருந்துட்டேன். இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து திடீர்னு 92 ரூபா வந்துட்டான், 86 ரூபா ரேஞ்சில் இருந்து. வாவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி கைதட்டி விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, உங்களுக்கு டிவிடெண்ட் 3 ரூபா தர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு 3 ரூபா கொடுத்தாங்க. நேற்றே அது கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டான். கடைசியில் பார்த்தா டிவிடெண்ட் கொடுத்தது 3 ரூபா, மொத்தமாக இறங்கினது 4 ரூபாய்ன்னு சொல்லி 92 ரூபாயிலிருந்து 82 ரூபாய்க்கு இன்னைக்கு கொண்டு வந்து விட்டாங்க. எது எப்படியோ மற்ற ஸ்டாக்குகளுக்கு இவன் பரவாயில்ல, ஏன்னா நிறைய ஷேர்ஸ் 20%, 40% அசால்ட்டாக இறங்கியிருக்கான். இவனுடைய கணக்கை கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கடைசியில் டிவிடெண்ட் கொடுத்ததுக்கும் இந்த ஸ்டாக் இறங்கினதுக்கு பெருசாக வித்தியாசம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. இப்போ சமீபத்தில் நம்மளுக்கெல்லாம் ஐபிஓக்கள் மட்டுமே சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்குமே போய் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஐபிஓ தான் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக நல்ல ஐபிஓக்கள் வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கணும். ஆனால் கடந்த 2 வாரமாக சரியில்லாத ஐபிஓக்கள் வந்ததுனால பெருசாக பேச முடியல ஐபிஓக்களை பற்றி. இருந்தாலும் இப்போ சமீபத்தில் 2 ஐபிஓக்கள் இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. அக்மி சோலார் அப்படின்ற ஐபிஓ, ஸ்விக்கி ஐபிஓ. முதல்ல சோலார் எனர்ஜி அப்படின்னு எழுதி போட்டாவே போதும், 50%, 100% ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆவாங்க. ஆனால் அக்மி சோலார் நம்மளுக்கு கொடுத்தது என்னென்னா பெயின். இன்னைக்கு ஓப்பனிங்லேயே லிஸ்டிங்கில் 13% கீழே தான் இறங்கியிருந்தான். அதுக்கப்புறம் என்ன நினச்சானோ, கொஞ்சம் 250 ரூபா ரேஞ்சிலிருந்து 270 ரூபா வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இப்போ 260 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த அக்மி சோலார் ஐபிஓ அப்படின்றது அவன் வெளியிட்ட விலை அப்படின்னு பார்த்தா 289 ரூபா. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்போவே இவனையெல்லாம் ஒன்றும் பெருசாக பாராட்டி பேசவே இல்லை. வெறும் 2% மேபி கெயின் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ போய் எடுத்து பார்த்தா 13% கும்பாவாக தான் இருக்குது. ஆனால் சந்தோஷம் கொடுத்தக்கூடிய ஒரு ஐபிஓ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்விக்கி ஐபிஓ தான். ஒரு காலத்தில் ஜொமேட்டோ ஐபிஓவும் இதே மாதிரி தான் லிஸ்டிங் வந்து ரொம்பவுமே சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அந்த வகையில் ஸ்விக்கி ஐபிஓ அப்படின்றது அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப கேவலமாக தான் இருந்தது. அவங்க வெளியிட்ட விலை அப்படின்னு பார்த்தா 390 ரூபா. அதே சமயம் ஜொமேட்டோலாம் விலை ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க, 70 ரூபா ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்விக்கி ஐபிஓ 390 ரூபாய்க்கு வெளியிடும் பொழுதே வெறும் 2% மேபி லிஸ்டிங் ஆகலாம், 3% லிஸ்டிங் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய அபிப்பிராயம் இருந்தது. கடைசியில் இன்னைக்கு போய் பார்த்தா ஏதோ ஆண்டவ முன்னியத்தில் இந்த ஸ்விக்கி அப்படின்ற ஐபிஓ ஒரு மாதிரி பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆயிருக்கான். காலையில் 400 ரூபா ரேஞ்ச், 398 ரூபா ரேஞ்செலாம் இருந்தால் இப்போ 441 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அடுத்தது இன்னைக்கு ஒரு ஐபிஓ ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு, ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ் ஐபிஓ அப்படின்ட்டு. அந்த ஐபிஓல ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தற்போதைக்கு இருக்குது ஷேர் மார்க்கெட்டில். அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இந்த ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ்னுடைய விலை வந்து 273 ரூபா.
அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போ போய் எடுத்து பார்த்தா இப்போ ஓப்பன் ரேட்டில் ஒன்றும் பெருசாக கிளாரிட்டியே இல்லை, ரொம்பவுமே அதாவது பெருசாக ட்ரேடே ஆகலன்னு வச்சுக்கிங்களேன். இப்போதைக்கு எல்லாத்தினுடைய பார்வையும் யார் மேலே போயிருக்குன்னா இந்த NTPC கிரீன் எனர்ஜி IPO தான். இவன் ஒரு லிஸ்டிங் கெயினில் ஒரு 10-15% சம்பாரிச்சு கொடுப்பானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் வருது. இது நவம்பர் 18 அப்படின்றது ஓப்பன் ஆகுது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் Q2 ரிசல்ட்டினுடைய முடிவுக்கு வந்துட்டோம். இந்த சமயத்தில் Q2 ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட் ரொம்பவுமே ஸ்லோ ஆயிடுச்சு. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரிசல்ட் வந்ததில் பெருசாக ஒன்றும் இம்பாக்ட் இல்லை. இந்த ஹூண்டாய் ஒரு 5% இறங்கியிருக்கு, சூலா வைன்யார்ட்ஸ் ஒரு 5% இறங்கியிருக்கு. ஒரு 20% காலி ஆகிட்டாங்க, 10% காலி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதே மாதிரி பாசிட்டிவ் சைடு பார்த்தோம்னா ஜைடஸ் லைஃப் நாட்கொல்லாம் வெறும் 0.5% 1% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வண்டி ஸ்லோ ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி எல்லாம் சாதாரணமாகவே 4-5% ஆடக்கூடிய ஆட்கள் தான். அப்போ இவங்களுடைய ரிசல்ட் நாளைக்கு த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய ரிசல்ட் இந்த வாரத்தில் மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டை காட்டுமா? எய்ச்சர் மோட்டர், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், டோரண்ட் பவர் யூனியன் எல்லாம் சாதாரணமாகவே 3-4% டெய்லி, தெர்மேக்ஸ், தீபக் நைட்ரேட்டு, சன் டிவி, பிரிகேடு, SKF எல்லாமே முக்கியமான ஷேர்கள் இன்று ரிசல்ட் வருது. இவங்களோட இம்பாக்ட் அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். எனக்கு என்னமோ இன்னைக்கு ஸ்லோ ஆயிடுச்சா, ஆனால் இந்த ஸ்டாக்ஸினுடைய நிலவரம் நாளைக்கு பெருசாக பூகம்பமாக இருக்குமா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் துண்டு போடுற வேலை தான் நண்பர்களே. மாற்றி உன் தலையில் நான் துண்டு, என் தலையில் நீ துண்டு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எல்லாம் துண்டு போடுற வேலை தான். இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Nifty 50 இண்டெக்ஸ் முதல் கொண்டு பெரிய மிட் கேப் ஸ்டாக்ஸல் அது போன்ற பல ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரும்பாலும் இறங்கி தான் கிடக்கிறான். இந்த ஹிண்டால்கோ எல்லாம் 4% காலி, எய்ச்சர் மோட்டர் ஒரு 3% காலி. அதே மாதிரி மிட் கேப் பங்குகளில் போய் எடுத்து பார்த்தாலும் சரி, பவர் இந்தியா 7% காலி, சுஸ்லான் ஒரு 6%, அந்த மாதிரி ஸ்மால் கேப்லையும் எல்லாம் நிறைய இறங்கி தான் கிடக்கு. இதில் சுஸ்லான் எனர்ஜியில் என்ன முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 7% இறங்கியிருக்கான். ஆனால் இவன் எங்கே தன்னுடைய ரேலி ஆரம்பிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 ஒரு தடவை 5 ரூபாயிலிருந்து 25 ரூபா வந்தா, அப்புறம் மறுபடியும் அப்படியே நின்றுட்டு இருந்தா, அப்புறம் 50 ரூபா வந்தான். மறுபடியும் 50 ரூபாயிலிருந்து ரேலி ஆரம்பிச்சவன் ஆல்மோஸ்ட் 80 ரூபா வரைக்கும்லாம் வந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் ரேலி எங்கே ஆரம்பிச்சானோ அங்கேயே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ 55 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சுஸ்லான். அதுக்கப்புறம் பெருசாக அறிமுகம் இல்லாத கம்பெனி லாயல் டெக்ஸ்னு ஒன்று, அது ஒரு 20% போட்டு தள்ளியிருக்காங்க. லாயல்னு பேர் வச்சு கடைசியில் பாவம் 20% கும்பாயிருக்கு. கிரீவ்ஸ் காட்டனும் கொஞ்சம் ஃபேமஸான, சிறிய அளவில் ஃபேமஸான கம்பெனி தான், அவனும் ஒரு 11% காலி. ஏர்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தெராசாஃப்ட் அது ஒரு 10%, ரெப்கோ ஹோம் போன்ற சில பாப்புலரான கம்பெனிகள்லாம் ஒரு 10% 5% ஏறி இருக்கான். Nifty 50 இண்டெக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா NTPC வெறும் ஒரே 1% ஏறி இருக்கான். அவன் தான் இன்னைக்கு டாப் கெய்னர். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறவங்களையெல்லாம் என்னங்க பண்ணுறது? ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ஷேர்கள் அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கிளியராக கீழே போய் உழுவும் மாட்டேன்றானுங்க, கிளியராக மேல் நோக்கி ஏறவும் மாட்டேன்றாங்க. அந்த வகையில் இந்த அதானி பவர் நேற்று இவனை பிடிச்சி திட்டி விட்டதுக்கு இன்னைக்கு ரோசப்பட்டு ஒரு 2.5% ஏறிட்டான் போல. அதன் மூலியமாக இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் ஒட்டியே கடந்த ஒரு மாசமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு சைடு டைரக்ஷன் எடுத்து போக வேண்டியதானே. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்மால் கேப்பில் இந்த KNR கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது 6% ஏறியிருக்கா. இதுக்கு முக்கிய காரணம் அவங்க வெளியிட்டு இருக்கிற Q2 ரிசல்ட் ஷேர் மார்க்கெட்டில் பாராட்டும்படி இருக்கிறதுனால அவனை ஒரு 6% ஏற்றி விட்டாங்க. ஸோ இந்த 10 ஷேரில் ஏதாவது ஒரு ஷேர் உங்ககிட்ட இருந்தால் கூட மனசு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த KNR கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அது ஸ்மால் கேப் ஸ்டாக் இன்னைக்கு லீடிங் கெய்னராக இருக்குது. அப்படி லீடிங் கெய்னராக இருக்கிறதுனால இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டறதுக்கு முயற்சி செய்து Q2 ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்றதுனால தாண்ட முயற்சி செய்கிறது. அது சக்ஸஸ் ஆகி 400 ரூபா போகுதா இல்லை மறுபடியும் 200 ரூபா போகுதா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மார்க்கெட் வந்து Q2 ரிசல்ட் சரியில்லைன்னு தான் சொல்லி இறக்கிக்கிட்டு இருக்காங்க. போன குவார்ட்டரோடையோ அல்லது போன வருஷம் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது 40% 30% இறங்குச்சுன்னு சொல்லி இறக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை Q3 ரிசல்ட் வந்ததுன்னு வச்சுங்க, வர ஜனவரி அல்லது பிப்ரவரியிலிருந்து வர ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னும் 2-3 மாதம் இருக்குது. அப்போ வரக்கூடிய ரிசல்ட் இப்போ இருக்கக்கூடிய ரிசல்ட்டை விட, ஏன்னா இப்போ சமீபத்தில் நவம்பர்லாம் அக்டோபர்லாம் வந்து ரிலேட்டிவ் இந்த தீபாவளி சமயத்தை ஃபெஸ்டிவல் அப்படின்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் சீசன் ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் டிசம்பர்லாம். ஸோ ஒருவேளை Q2 ரிசல்ட் மேபி Q3 ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், அது Q2வோட கம்பேர் பண்ணும்பொழுதோ அல்லது போன வருஷம் இயர் ஆன் இயர் Q3யோட கம்பேர் பண்ணும்போதோ நல்லா இருந்தால் மேபி மேல் நோக்கி ஏற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இல்லைன்னா அப்புறம் 2024 முடிஞ்சுது, 2025 முடிஞ்சுது, 2026 எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் ஒன்லி அக்குமுலேஷன், நிலத்துக்கு அடியில் பயிரை போட்டு தண்ணி ஊற்றி வைக்கிறோம் அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். நண்பர்களே, இன்னொரு சந்தோஷமான விஷயம், இன்னைக்கு தேதி வரைக்கும் ஆல்மோஸ்ட் 18 கோடி டிமேட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கு. மார்ச் 2020 வெறும் 4 கோடி தான் இருந்தது. இப்போ ஒரு மாசமானா கிட்டத்தட்ட 39 லட்சம் டிமேட் அக்கௌண்ட்டுகள் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம நாட்டில் மொத்தம் 144 கோடி மக்கள் தொகை இருக்கு. ஒருவேளை நம்மளுடைய அடுத்த 4 வருஷத்துக்கு இதே மாதிரி மாசமானா ஒரு 40 லட்சம் 50 லட்சம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போதைக்கு மியூச்சுவல் ஃபண்டுங்க, ஷேர் ட்ரேடிங்கு, டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங் எல்லாத்துக்குமே டிமேட் அக்கௌண்ட்டு சேர்த்து தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த வகையில் வந்து தற்சமயத்துக்கு இந்த 18 கோடிக்கு 25,000 கோடி மாத எஸ்ஐபி வருது அப்படின்னு வச்சுங்க. அப்போ ஒரு வேளை அடுத்த 4-5 வருஷம் கழிச்சு 2030 இது அப்படியே டபுள் ஆகுதுன்னா ஒரு மாதத்துக்கு 50,000 கோடி நம்ம ஆளுகளே ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. போன மச்சான் திரும்பி வந்தான் அப்படின்ற மாதிரி இப்போ சமீபத்தில் அமெரிக்காவிலிருந்து இந்த ட்ரம்ப் ஜெயிப்பாரா கமலா ஜெயிப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் போன வாரத்தில் ரொம்ப முக்கியமான நியூஸ் இருந்தது. அதுக்கப்புறம் எதுவும் நியூஸே இல்லை. இப்போ மறுபடியும் அமெரிக்காவை சார்ந்தே ஒரு இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படின்ற ரொம்ப முக்கியமான நியூஸ் இன்னைக்கு வருது. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் யூஎஸ் ஃபெட் வந்து மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுதா இல்லை அவன் பங்குக்கு ஒரு 1000 பாயிண்ட் அமெரிக்காவை இறக்கி விட்றானா அப்படின்றது தெரிய வரும். இன்னைக்கு அசோகா பில்ட்கான் அப்படின்ற ஷேர் ஃபோக்கஸில் வந்திருக்கு. ஏன்னா அவன் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்றது இன்னைக்கு இறங்கி இருக்கிற மார்க்கெட்லேயும் காமிச்சிருக்கான். ஒருவேளை இவனுடைய பழைய ரேட்லேருந்து அவனுடைய பழைய சேனல் பேட்டர்னுக்காக ஜம்ப் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறானா அப்படின்றது தெரியல. ஒரு வகையில் இந்த அசோகா பில்ட்கான் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு மற்றவங்கள விட இன்னைக்கு அவங்கள கொஞ்சம் பெருமை தான். ஏன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கே அப்படின்ட்டு. ஹலோ மிஸ்டர் மணப்புரம், எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது. நீங்கள் இன்னைக்கு 3% ஏறி இருக்கீங்க. பட் இருந்தாலும் டபுக்குன்னு ஏதாவது ஒரே நாளில் 30% ஏறுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே ரொம்ப அவசரமாக நடக்கணும் இல்லையா? ஸோ 160 ரூபா ரேஞ்சிலிருந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா வேகமாக வருமா, அல்லது 160 ரூபாயிலிருந்து ஒரு 100 ரூபா அல்லது 50 ரூபா வேகமாக வருமா அப்படின்னு நிறைய பேருக்குனால காத்திருக்க முடியல. ஸோ சீக்கிரமாக ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்கள் மணப்புரம். அல்லது ஒரு 6 மாதம் கழிச்சு தான் செய்வீங்களே எப்படின்றது தெரியல. எப்படி பார்த்தாலும் அந்த ப்ரைஸ் போய் அதில் ஹிட் ஆனாதான் நம்மளுக்கு தெரிய வரும். 162 ரூபா இப்போதைக்கு ப்ரைஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஃபைன், அது 200 ரூபா போனாலும் 100 ரூபா போனாலும் அது எப்போ போய் ரெஜிஸ்டர் ஆகுதோ அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். அது வரைக்கும் என்ன தான் அவசரப்பட்டாலும் அங்கே ஒன்றும் நடக்காது. நண்பர்களே, கடந்த 3 வருஷமா தகவல்கள் எதுவும் ஒன்றுக்கொன்று முரணான தகவல்களே இல்லை. உலகம் பூரா எல்லாமே க்ரோத் ஆகிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்பப்போ அமெரிக்காவில் தான் ரெசஷன் அல்லது யூரோப்பில் ரெசஷன் அப்படின்ற 2 விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே கும்பா தகவல்களாக இருக்குது. சைனாவில் அவங்களோட எக்கனாமி ரிவைவ் பண்ண போகிறாங்க, அதனால தான் நாங்கள் இந்தியாவில் கொஞ்சம் வேல்யூவேஷனாக இருக்குது, ஹையாக இருக்குது, அதனால் நாங்கள் விற்றுவிட்டு சைனாவுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு பத்திரிகையில் செய்தி வருது, எஃப்ஐஎஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இந்த OPEC அப்படின்ற குரூப் என்ன பண்ணுது, ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது, 2024 2025 நம்மளுடைய க்ரூட் ஆயில் டிமாண்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா சைனாவில் பெருசாக க்ரோத் இல்லை, அவங்களுடைய டிமாண்டு கம்மியாகுது. அதுவும் இல்லாமல் க்ளீன் அண்ட் எனர்ஜி நோக்கி எல்லாரும் நகர்ந்து போகிறாங்க, அதனால் நம்மளுடைய டிமாண்டு கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு 40-50% இறங்குறதுக்கு ஒரு நியூஸ் வேணும். அது என்னத்தையாவது ஒன்று சொல்லுவானு. மறுபடியும் ஷேர் மார்க்கெட் 40-50% ஏறதுக்கு ஒரு நியூஸ் வேணும். அதுக்கு என்னத்தையாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் யார் தொடர்ந்து வாங்கினாங்களோ அவங்க ஜப்பானில் இருந்தாலும் சரி, சைனாவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஹாங்காங்கில் இருந்தாலும் சரி, அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ தொடர்ந்து எஸ்ஐபி மூலியமாகவோ அல்லது தொடர்ந்து ஒவ்வொரு சப்போர்ட்லையும் வாங்குறது மட்டும் யாரும் நிறுத்தக்கூடாது அப்படின்றதான் பொதுவாக இந்த வரலாறு அப்படின்ற சொல்லுது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தது எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.